ஹாய் கைஸ். என்னடா கேமரா செட்டிங்ஸ், அப்புறம் மாடல்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டோம். இன்னும் லென்சஸ் பற்றி சொல்லுங்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம லென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லென்சஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸுங்கிறது வந்து கேமராக்கு ஏன் யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு லென்ஸ் இல்லாமல் கேப்சர் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ஒரு ஓவர் எக்ஸ்போஸ் ஆன இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் மூலியமாக தான் அந்த வரக்கூடிய லைட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான இமேஜை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம லென்ஸ்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸ்களில் வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது, ப்ரைம் லென்சஸ், ஸ்டாண்டர்ட் லென்ஸ், ஜூம் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் லென்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் லென்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்ம ஹியூமன் ஐயால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வியூவை வந்து அதே அக்யூரேட்டாக அந்த ரேஞ்ச்லேயே நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற லென்ஸஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னால் 35 mm இருந்து 85 mm ரேஞ்ச் உள்ள வர லென்சஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு 35 mm, அப்புறமா 50 mm, 85 mm இந்த மாதிரி லென்சஸ் தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து போர்ட்ரேட் ஷூட்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ரோஷனும் இல்லாமல் அப்படியே நம்மளால பார்க்கக்கூடிய அதே வியூவை சேம் வியூவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து வைட் ஆங்கிள் லென்ஸை பார்க்கும். ஸோ வைட் ஆங்கிள்ங்கிறது வந்து 35 mm கீழே வரக்கூடிய லென்சஸ் எல்லாமே வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இது வந்து நம்மளால, அதாவது ஹியூமன் ஐயால பார்க்கறதை விட ரொம்பவும் ஒரு வைடான ரேஞ்சை வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி லென்சஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ், ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி, ஸோ இந்த மாதிரியான ஷூட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ்ங்கிறது வந்து 85 mm ரேஞ்சுக்கு கூடின லென்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து டெலிஃபோட்டோ லென்சஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுகள் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான ஃபோட்டோ கேட்டகரிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வெட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு சில இதுகளையும் யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. அப்புறமா நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இப்போ நம்ம வைட் ஆங்கிள் சொன்னேன், இப்போ ஸ்டாண்டர்ட் சொன்னேன், டெலிஃபோட்டோ லென்சஸ் சொன்னேன். இப்போ இதில் ஜூம் லென்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரைம் லென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரைம் லென்சஸ்ங்கிறது பார்ப்போம். ஸோ ப்ரைம் லென்சஸ்ங்கிறது என்னன்னு சொன்னால், ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கக்கூடிய லென்சஸ் தான் ப்ரைம் லென்ஸ்ங்கிறது. ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் என்னங்கிறது நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஃபோக்கல் லென்த்ங்கிறது என்னன்னு சொன்னால், கேமரா சென்சருக்கும் லென்ஸோட அந்த ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்ங்கிறது. ஸோ ஒரு சில லென்சஸ் வந்து நம்மளால அதாவது அதோட ஜூம், அதாவது அந்த ரேஞ்சை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஃபோக்கல் லென்த் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான லென்சஸ் தான் நம்ம ப்ரைம் லென்சஸ்னு சொல்லுவோம். இப்போ ஜூம் லென்ஸ்னு பார்த்தோம்னு சொன்னால், அது வந்து அந்த ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்